ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான நம்ம வீட்டு ஸ்டைலில் எறா பிரியாணி செய்யலாம். இதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. 250 ml வந்து எண்ணெய் போட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு லவங்கம், பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்த பிறகு 200 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்க விடுங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் இங்கே எறா எடுத்திருக்கேன் 1 கிலோ அளவுக்கு. எறா பார்த்திங்கன்னா நான் சின்ன எறா, பெரிய எறா ரெண்டுமே சேர்த்து தான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு நமக்கு எறால இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகி வரணும். இப்போ ட்ரை ஆக விட்டுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, 5-6 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுருங்கி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதில் வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நான் இதை அப்படியே வதக்க போகிறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 4 தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கிறேன். எப்போவுமே பிரியாணியில் பார்த்திங்கன்னா தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, இல்லைன்னா புளிக்கும். இப்போது தக்காளி வந்து லைட்டாக மசிச்சு வந்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இதை குக் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நான் தண்ணி வந்து சூடாக வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு சைடில் இதை குக் ஆக விடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அடுத்ததாக இதில் வந்து நான் அதே மாதிரி அகலமான பாத்திரத்தில் தண்ணி சூடாக வச்சுருக்கேன். ஆல்ரெடி வச்சு தான் இருக்கேன். இப்போ தண்ணி சூடான பிறகு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வந்து ஆல்ரெடி 1/2 ஹவருக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்போ இது வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி பார்த்திங்கன்னா 80% வரைக்கும் நம்ம வேக விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேகி வந்த பிறகு நம்ம இதை வடிகட்டிடலாம். அடுத்ததாக நம்ம வச்சோம் இல்லையா அந்த கிரேவி வந்து பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் மேலே மிதக்கணும். அடுத்ததாக நம்ம வடித்து வச்சோம் இல்லையா சாதத்தை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நம்ம சிம்பிளான வீட்டிலேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வந்து இந்த பிரியாணி செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மேரேஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாணத்தில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்ட பிறகு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம இப்போது கரண்டியில் வந்து பேக் சைடு இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிண்டாதீங்க, அரிசியெல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக கிண்டி விட்டுடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு தவா வந்து தம்முக்கு வைக்கிறேன். அடிக்கனமான தவா வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி அதில் லிட்டில் வந்து இந்த மாதிரி துணி சுற்றிட்டு தம்முக்கு வைங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு நமக்கு தம்முக்கு வச்சா போதும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், சூப்பரான நல்ல டேஸ்டான நம்ம வீட்டு ஸ்டைல்லையே எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லா இருந்தது. இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சுட சுட எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.